ஈஸியாக சமையல் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் அடிக்கடி நம்ம குடிக்கும்போது நமக்கு பிளட் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதயத்தோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. இப்போ இதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்துருக்குறோம். ஒரு 200 கிராம் வெயிட்டுக்குள்ளே இருக்கும். அதை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து அதையும் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 100 கிராம் கேரட் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் இது கூட சேர்த்துக்குருவோம். இது கூடவே ஒரு 2 ஏலக்காய், சின்ன துண்டு இஞ்சியை கழுவிட்டு இந்த மாதிரி வெட்டிட்டு 2ஐயும் சேர்த்துக்குருவோம். அடுத்து இதுக்கு தேவையான இனிப்பு பார்த்தீங்கன்னா பனங்கல்கண்டு எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த பனங்கல்கண்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்குருவோம். நீங்கள் இந்த இடத்துல நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து பிழிஞ்சு விட்டுலாம். இந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சாப்பிடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு நைஸாக ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 ml தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஜூஸை அரைச்சிட்டு இதை அப்படியே வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய சல்லடை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மொத்தத்தையும் வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். அந்த மேலே இருக்கிற சக்கையை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த ஜூஸ் எல்லாமே நமக்கு நல்லா இறங்கிடும். அவ்வளோதான், வடிகட்டி எடுத்த ஜூஸை அப்படியே 2 கிளாஸுக்கு மாற்றிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். நமக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் உடம்புக்கு தேவையான ஏபிசி ஜூஸ் ஜம்முன்னு தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.